வாத்தியார் ஐயா, உங்களுக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல. ஊர் சபையில பிராது கொடுத்து அத பஞ்சாயத்துல பேசி பைசல் பண்ணதுக்கு அப்புறம் யாரா இருந்தாலும் அதுக்கு கட்டுப்பட்டு தானே ஆகணும். ஆமாங்கய்யா, ஊர் சபையை மதிக்கலனா இந்த ஊரையே மதிக்காத மாதிரி. அது எனக்கு நல்லா தெரியுங்க. நல்லா நெத்தியடியா சொன்னீங்க. என்ன இருந்தாலும் படிச்ச பெரிய மனுஷன்ல, அதான். இப்போ உங்க விஷயத்துக்கு வருவோம். உங்க மூத்த புள்ள சரவணனுக்கும் கமிஷனருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏற்கனவே ஊர் சபையில பேசி முடிவெடுத்த விஷயம் தானே. அப்புறம் நீங்க பண்றது சரியா? ஊர் சபைக்கு நீங்க கட்டுப்படாம இருக்கலாமா? இல்லைங்க, ஊர் சபை முடிவுக்கு நான் கட்டுப்படலன்னு சொல்லல, உடன்படலன்னு தான் சொல்றேன். ஐயா, ஊர் சபையில வச்சு இந்த கல்யாணத்தை நடத்தலாம்னு நீங்க சொன்னீங்க. அதுக்கு நானோ இல்ல எங்க வீட்டில் இருக்கவங்களோ யாருமே இந்த கல்யாணத்துக்கு தடை சொல்லலைங்க. ஆனா எங்களுக்கு சம்மதம் இல்லாத கல்யாணம்ன்றதுனால நான் கொஞ்சம் விலகி இருக்கோம், அவ்வளவுதான். இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு எங்களுக்கு தெரியலைங்க. வாத்தியாரே, வேணாம். நீ முன்னையும் நிக்க வேணாம், பின்னையும் நிக்க வேணாம். அவளை எதுக்கு? நீ அப்பாவாவே இருக்க வேணாம். நானும் உன் புள்ளியாவே இருக்க வேணாம், சரியா? பாருங்க, முச்சு விட்டுருங்க. இப்பவே அவருக்கும் எனக்கும் எந்த ஒரு சொந்தம் உறவும் இல்லைன்னு அறுத்து விட்டுருங்க.